வணக்கம் நண்பா, நான் தமிழ் சேனல் உங்களை வரவேற்கிறேன். பிரமிட் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வருது எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிரமிடு தான். பட் ஆனால் அதே மாதிரி அதை விட 2 மடங்கு பெரிய பிரமிடு வந்து சீனாவில் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? சீனாவில் வெள்ளை கலரில் எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிடை விட 2 மடங்கு பெரிய பிரமிடு வந்து அங்கே இருக்கு. அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஒன்று மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அதை சுற்றியும் சின்ன சின்ன பிரமிடு வந்து நிறையவே இருக்கு. ஆனால் அதை வந்து சீனா கவர்மெண்ட் இல்லைன்னு சொல்லி மறைச்சிருக்காங்க ரொம்ப வருஷமா. ஆக்சுவலாக இந்த ஒயிட் பிரமிடில் வந்து நிறைய ரகசியங்கள் வந்து இருக்கு. அதை வந்து இப்போ வரைக்குமே வெளி உலகத்துக்கு தெரியாம தான் சீனா கவர்மெண்ட் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த பிரமிடு இருக்குது அப்படிங்கிறதே வந்து சீனா கவர்மெண்ட் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒத்துக்கல. ஒரு கட்டத்தில் அவங்களால வந்து இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஒத்துக்கிட்டாங்க. பட் இருந்தாலுமே இப்போ வரைக்கும் இந்த பிரமிடுக்கு ஆராய்ச்சியாளர்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு, பப்ளிக் போகிறதுக்கும் தடை செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃப்ஸ் கூட எங்கேயுமே வந்து அதிகமாக பார்க்க முடியாது. ஒரு சிலது மட்டும்தான் இருக்கும், அதிக அளவில் எங்கேயுமே பார்க்க முடியாது. பிகாஸ் அங்கே வந்து யாருமே அனுமதி கிடையாது. சீனாவில் இருக்கக்கூடிய முக்கியமானவங்க மட்டுமே அங்கே வந்து போயிட்டு வர்றதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. மற்றபடி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆராய்ச்சியாளருக்குமே அங்கே வந்து அனுமதி கிடையாது அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு. 1945 தான் வந்து இந்த ஒயிட் பிரமிடு இருக்குது அப்படிங்கிறதே வந்து வெளி உலகத்துக்கு தெரிய வருது. அதாவது ஒருத்தர் மட்டும் தான் பார்த்துருக்காரு, அதை வந்து வெளி உலகத்துக்கு அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. அப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே ஒயிட் பிரமிட் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரமிடு வந்து சீனாவில் இருக்குது, அதை வந்து வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல சீனா வந்து ரொம்ப கான்சியஸாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி 1945 கட்டத்தில் இந்த தகவல் வெளியே வந்த முதல் கட்டத்தில் சீனா கவர்மெண்ட் வந்து இதை மறுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை தான் இந்த பிரமிடு வந்து இருக்குது அப்படிங்கிறதே ஒத்துக்கிட்டு அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து ஒத்துக்கிட்டாலுமே இந்த பிரமிடுக்கு யாருமே போகக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக கான்சியஸாக இருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஒயிட் பிரமிடோட ரகசியங்கள் வந்து சீன கவர்மெண்டால ரொம்ப பாதுகாக்கப்படுது. அதை ஏன் இவங்க வந்து இந்த அளவுக்கு பாதுகாப்பாக ரொம்ப கான்சியஸாக இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்குமே யாருக்குமே தெரியல. அது வந்து ஒரு அவிழ்க்க முடியாத மர்மமாக தான் இப்போ வரைக்கும் நீடிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒயிட் பிரமிடுக்குள்ள ஏன் யாரையும் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, இதை பற்றின ரகசியங்களை ஏன் சீன கவர்மெண்ட் மறைக்கிறாங்க, இது எப்படி வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய எவ்ரி வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நீங்களே அந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எகிப்து அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஞாபகம் வருது பிரமிடு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஞாபகம் வருது எகிப்து தான். பட் ஆனால் இந்த எகிப்தில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான பிரமிடை செகண்ட் பிளேஸுக்கு தள்ளுற அளவுக்கு, அதாவது இதை விட 2 மடங்கு பெரிய பிரமிடு வந்து சீனாவில் இருக்கக்கூடிய சியால் அப்படிங்கிற அந்த சிட்டியில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ஒயிட் கலர் பிரமிட். இந்த ஒயிட் கலர் பிரமிடு வந்து சீனாவில் இருக்குது அப்படிங்கிறதையே வந்து கிட்டத்தட்ட 1945 வருஷங்களாக சீனா கவர்மெண்ட் வந்து ரகசியமாக வச்சுக்கிட்டு இருந்திருக்கு. சீன கவர்மெண்ட் வந்து இந்த ஒயிட் பிரமிடை பற்றி வெளியுலகம் தெரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு கான்சியஸாக இருந்திருக்காங்கன்னா, எந்த ஒரு மேப்லையுமே இந்த பிரமிடு பற்றின தகவல் இருக்காது, எந்த ஒரு ஃபோட்டோகிராஃப்ஸுமே இருக்காது. அதே மாதிரி அது தெரிஞ்ச அது சம்மந்தப்பட்ட யாருமே வெளியே பேச மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கான்சியஸாக இதை வந்து ரொம்ப ரகசியமாக பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க. அப்படி அதில் என்ன இருக்குன்னு இப்போ வரைக்குமே தெரியல, அதை எதுக்காக இவ்வளோ பாதுகாப்பாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் என்ன இருந்தாலுமே ஒரு சின்ன சின்ன பொருட்களாக இருந்தால் ரொம்ப முக்கியமான பொருட்களை வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து மறைச்சி வச்சிட முடியும், ஒழிச்சு வச்சிட முடியும். பட் ஆனால் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறது ஒரு அசாதாரணமான விஷயம். அதை வந்து அவங்களால ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது. ஸோ அப்படி தான் ஒரு விஷயம் நடந்திருக்குது 1945. அதாவது செகண்ட் வேர்ல்ட் வார் டைம். அந்த டைமில் சீனாக்கு மேலே அமெரிக்கா சார்ந்த ஒரு பைலட் வந்து ஃப்ளைட் ஓடிட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து யதார்த்தமாக மேகத்துக்கு கீழே இறங்கி தாழ்வா பறக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அவர் கண்களில் பட்டது தான் இந்த ஒயிட் பிரமிடு. அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வெளி உலகத்தில் இருந்து சீனாவில் இருக்கக்கூடிய இந்த ஒயிட் பிரமிடை பார்த்த மனிதர். அவரோட பேர் என்னன்னா கேம்ஸ் காஸ்மேன் அப்படிங்கிற அமெரிக்காவோட பைலட். இவர் வந்து இந்த ஒயிட் பிரமிடை பார்த்ததுக்கு அப்புறமா இதை பற்றின தகவலை வந்து இவரோட மேலதிகாரிகளுக்கு பாஸ் பண்றாரு. அப்படி இவர் வந்து பாஸ் பண்ணும்போது கூட இதை வந்து யாருமே சீரியஸாக எடுத்துக்கல. பட் ஆனாலுமே இவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் நான் பார்த்த பிரமிடுகள்லேயே இதுதான் மிகப்பெரிய பிரமிடு, அதுவும் வெள்ளை கலர்ல இருந்துச்சு. சீனா வந்து இதை வந்து மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஒரு சில விஷயங்களை சொன்னதுமே இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தாலும் அதை பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக சிலரை வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் நாட்டுக்குள்ள அனுப்புறாங்க சீனாவுக்குள்ள. அப்படி அவங்க தேடி போகும்போது தான் உண்மை வெளி உலகத்துக்கு தெரிய வருது. அதாவது அவங்க சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, வெளி உலகத்துக்கு தெரியாம ஒயிட் பிரமிட் அப்படிங்கிற எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிடை விட 2 மடங்கு பெரிய பிரமிடை வந்து இத்தனை காலங்களா வெளி உலகத்துக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்கு. அதை முதல்ல கண்டுபிடிச்சவர் அமெரிக்காவோட வார் பைலட்டான கேம்ஸ் காஸ்மேன் அப்படிங்கிறவர் தான் இதை முதல்ல பார்த்து வெளி உலகத்துக்கு தகவல் சொன்னவர். இந்த தகவல் வெளிவந்ததுக்கு அப்புறமா இதை பத்தி நாங்கள் தேடும்போது உண்மையிலேயே அந்த இடத்துல அப்படி ஒரு பிரமிடு பிரம்மாண்டமா இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ணுது. அதாவது அமெரிக்கன் பைலட் தான் அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருக்காரு, அமெரிக்க நாடு தான் இதை வந்து உலகத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்போஸ் பண்றாங்க. சீனா நாட்டில் சியான் அப்படிங்கிற சிட்டியில் இருக்கக்கூடிய இந்த ஒயிட் பிரமிடு வந்து கிட்டத்தட்ட 300 மீட்டர் உயரமும் 500 மீட்டர் அகலமும் கொண்டது. அந்த அளவுக்கு பெரிய பிரமிடு வந்து இந்த உலகத்தில் வேற எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிறதையும் அவங்க தான் எக்ஸ்போஸும் பண்றாங்க. அதே சமயம் இந்த தகவல்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதை
பற்றி இன்னும் டீப்பாக சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சேட்டலைட் ஹெல்ப்போட இவங்க வந்து சீனாவில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் பிரமிடை சுற்றியும் பல இடங்களில் வந்து சர்ச் பண்ணுறாங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது இன்னும் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் வந்து வெளியே வருது. அது என்னன்னா, சின்ன சின்ன பிரமிடு மாதிரியான அமைப்போட இன்னும் 100 கணக்கில் அங்கே வந்து பிரமிடுகள் அங்கே இருக்கு அப்படிங்கிறத வந்து சேட்டலைட் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் சீன கவர்மெண்ட் வந்து இதை முற்றிலுமாக மறுத்தாங்க. ஏன் மறுத்தாங்கன்னா, இதை வந்து ரொம்ப ரகசியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயமே எங்கள் நாட்டில் இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளைக்கு. பட் ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி முக்கியமான தகவல்கள் உண்மை நம்புற மாதிரியான விஷயங்கள் வெளியே வந்த உடனே சீன கவர்மெண்ட் வந்து ஒரு கட்டத்தில் வேற வழியே இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. என்னென்ன ஒத்துக்கிறாங்கன்னா, இந்த பிரமிடுகள் வந்து எங்கள் நாட்டில் இருக்கிறது உண்மைதான். இதை வந்து நாங்கள் ஏன் பாதுகாப்பாக வச்சிருக்கோம்னா, இது பழங்கால பேரரசர்களோட கல்லறை, அவங்களோட நினைவிடம் தான் இது. அதனால வந்து இந்த இடத்துக்கு நாங்கள் யாரையும் அனுமதிக்க போகிறதும் கிடையாது. அட் த சேம் டைம் இந்த இடத்தை பற்றின தகவல்கள் தன்னால் சொல்லாத காரணமும் இதுதான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு சில நூல்களில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிரமிடை பற்றி சன் ஆஃப் ஹெவின்னும் டிராகன்ஸோட வாழ்விடம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில குறிப்புகள் சீனாவில் இருக்கக்கூடிய நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பட் என்னன்னாலும் இவங்க சொல்லக்கூடிய கதைகள் வந்து யாராலுமே ஏற்றுக்க முடியல. என்ன ரீசன்னா, இது வந்து பிரமிடோட அமைப்போட அப்படியே பர்ஃபெக்டாக ரொம்ப மேட்ச் ஆகுது. எப்படின்னா, பிரமிடோட சேஃப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சேஃப்ல, அதே மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைலில் அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி கட்டிடக்கலைகள் வந்து கட்டுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இதை வந்து கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில குறிப்புகளும் ஒரு சில கேள்விகளுமே அதிகமாக வருது. ஸோ அதுக்கு வந்து சீன கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு பதிலுமே கிடையாது. இந்த சேட்டலைட் மூலமாக எடுக்கப்பட்ட இமேஜஸ் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வெளியிடுது அப்படின்னு சொல்லிடணும் இல்லையா? அதை பார்த்ததுக்கு அப்புறமா பல நாட்டில் இருந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்த பிரமிடை ரிசர்ச் பண்ணுறதுக்காக சீன கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் யார் என்ன சொன்னாலுமே சீன கவர்மெண்ட் வந்து அந்த இடத்துக்கு யாரையுமே அனுமதிக்கல. இந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து பொதுமக்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் சயின்டிஸ்டுகளுக்கும் அட் த சேம் டைம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் யாருமே அந்த இடத்துக்கு வந்து போகிறதுக்கு நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சீன கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் போட்டு இப்போ வரைக்கும் அங்கே யாருமே போகிறது கிடையாது. இப்போ வரைக்குமே யாரையுமே அங்கே அனுமதிக்கிறதும் கிடையாது. அதுக்கப்புறம் கூகுள் மேப் கலாச்சாரம் வந்துச்சு. கூகுள் மேப் வந்ததுக்கப்புறமா இந்த ஒயிட் பிரமிட் இருக்கிறது வந்து வெட்ட வெளிச்சமாக எல்லாருமே பார்க்குற மாதிரி அந்த மேப்பில் வந்து தெரிய வருது. ஸோ இது தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு பப்ளிக்கும் கூட விசிட் பண்ணுறதுக்கு நிறைய ஆர்வம் காட்டினாங்க. என்ன இருந்தாலும் சீன கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்து யாரையும் அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இது என்னதான் இந்த அளவுக்கு பெருசாக பேசு பொருளாக வெளியே வந்தாலுமே கூட இந்த இடத்துக்கு நாங்கள் யாரையும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்குமே தடை விதிச்சு அந்த இடத்த வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிச்சு அங்கே வந்து மக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. உண்மையிலேயே சீன கவர்மெண்ட் வந்து எதுக்காக இந்த இடத்த வந்து இந்த அளவுக்கு ரொம்ப கான்சியஸாக பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்குமே யாருக்குமே தெரியல. இந்த இடத்துக்கு வந்து யாரையுமே அனுமதிக்கிறது கிடையாது. சீனாவில் இருக்கக்கூடியவங்களே ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த இடத்துக்கு போகிறதுக்கும் வர்றதுக்கும் அனுமதி இருக்குது. அங்கே பாதுகாப்பு இருக்கக்கூடியவங்களுக்கும் கூட உள்ளே போகிறதுக்கு அனுமதி கிடையாது. அப்படி இந்த இடத்த வந்து பாதுகாப்பாக வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ மர்மமான விஷயம் அங்கே இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வருது. சீனாவில் இருக்கக்கூடிய இந்த ஒயிட் பிரமிடை வந்து யார் கட்டுனது அப்படின்னு கேள்விக்கு இப்போ வரைக்கும் பதில் தெரியாது. இந்த பிரமிடு வந்து எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிடை விட 2 மடங்கு பிரம்மாண்டமாக பெருசாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அது தெரியாது. அதே மாதிரி இந்த பிரமிடு வந்து ஒயிட்டாக இருக்கிற காரணம் அதுவும் தெரியாது. இந்த ஒயிட் பிரமிடுக்குள்ள என்ன இருக்கு அதுவும் தெரியாது. இந்த ஒயிட் பிரமிடை பற்றி முழுசாக யாருமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட தெரிஞ்சுக்கூடாது அப்படின்னு சீன கவர்மெண்ட் நினைக்கிறதுக்கான காரணம் என்னங்கிறது தெரியாது. இந்த பிரமிடை வந்து சீன கவர்மெண்ட் எதுக்காக இவ்வளோ கான்சியஸாக மறைச்சி வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் தெரியாது. இந்த மாதிரி விடை தெரியாத கேள்விகள் நிறைய அந்த இடத்துல இருக்கு. அந்த இடத்துக்குள்ள என்ன இருக்கு, இந்த கேள்விகள்லாம் பதில் கிடைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள ஆராய்ச்சி பண்றதுக்கு சீன கவர்மெண்ட் வந்து அனுமதிக்கணும். அனுமதிச்சா மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய மர்ம முடிச்சுகளை அவிழ்க்க முடியும். அங்கே என்ன இருக்குதுன்னு வெளியுலகத்துக்கு தெரிய வரும். இந்த ஒயிட் பிரமிடு அப்படிங்கிற இந்த சீனாவில் இருக்கக்கூடிய இந்த பிரமிடு வந்து ஒரு கட்டிடக்கலையோ இல்லை ஒரு பிரமிடோ மட்டுமே கிடையாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய மர்மமாக தான் இந்த உலகத்தில் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த மர்மத்தை உடைச்சு அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து வெளியுலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு வந்து சீன கவர்மெண்ட் ஒத்துழைச்சா மட்டுமே முடியும். அப்படி ஒத்துழைக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு அந்த ஒயிட் பிரமிடில் இருக்கக்கூடிய மர்மங்கள் இந்த உலகம் அழியும் போது அந்த மர்மங்களும் சேர்ந்து மறைஞ்சு போயிடும். ஸோ நம்மளோட கருத்து என்னன்னா, இந்த ஒயிட் பிரமிடில் என்ன இருக்கு அப்படிங்கிறது வெளியுலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் சீனாவில் இருக்கக்கூடிய இந்த ஒயிட் பிரமிடு, அதாவது எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிடை விட 2 மடங்கு மிக பெருசாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரமிடை பற்றி இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் அதில் இருக்கக்கூடிய மர்மங்கள் வந்து நம்மளுக்கு வெளியுலகத்துக்கு யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறதுனால அதை பற்றி நம்மளால் வந்து சரியாக எக்ஸ்போஸ் பண்ண முடியல. இன்கேஸ் ஃபியூச்சரில் அதை பற்றின எக்ஸ்போஸ் நடந்தால் அதை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸான டாபிக்ஸ் ரெகுலராக வாட்ச் பண்ண நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கையோட ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துச்சிங்க. அப்போ நம்ம போடக்கூடிய எவ்ரி வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். நீங்களே அந்த வீடியோ மிஸ் பண்ண பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.